சேனல் கேஜே கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சொரக்காய் வதக்க போகிறேங்க. அதுக்கு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நான் தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே நான் போட போகிறதில்ல, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதுக்கப்புறம் நான் அதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்குவேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதில் கடுகு வெங்காயம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. வெங்காயம் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் சீக்கிரம் வேகும். டொமேட்டோ நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எனக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மலான மிளகாத்தூள் தான், இதுக்காக தான் நல்லாயிருக்கும். வர மிளகாத்தூள் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுறது போட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு பார்க்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சொரக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சொரக்காய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம உடனே தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா சொரக்காயில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள் இதில் தண்ணி எப்படி வருதுன்னு. இப்போ நான் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொதித்து எல்லாம் திக்கானதுக்கப்புறம் நம்ம கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் எப்படி செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தது. இப்போ இதை நல்லா கொதித்து அப்படி சொன்ன மாதிரி ஆயில் செப்பரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த சொரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஆயிலெலாம் நல்லா செப்பரேட் ஆகி நல்லா திக் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கேஜே கிச்சனை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.